காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் போட்டு கல்லுப்பு போட்டு காலிஃப்ளவரை போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்போது வேர்ம்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அது போயிடும். அடுத்து எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் சேர்த்துருங்க. அது தாளித்ததுக்கப்புறம் அடுத்து பூண்டு, வெங்காயம், உப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பியூரி கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா மசிஞ்சு வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்கணுன்னா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அடுத்து தயிர், ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து தண்ணி சேர்த்துட்டு கொதி வந்தோடனே மூடி போட்டு காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் விட்டுருங்க. காலிஃப்ளவர் உடையக்கூடாது, ஆனால் ஒன்று சேர்ந்தாப்பில் வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக பெப்பர் பொடி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்து ஒரு பரட்டி ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சப்பாத்தி, சாதம் இது கூட வேணால் தொட்டு சாப்பிடலாம். நீங்கள் தோசைக்கு ஸ்டஃபிங்காக கூட யூஸ் பண்ணலாம்.